போன எபிசோட்ல பக்கத்து வீட்டுக்காரங்க காய்கறி கேட்டப்போ எதுக்காக இவங்களுக்கு ஃப்ரீயா குடுக்கணும், இத ஒரு வியாபாரமா மாத்திட்டா என்னன்னு அருண் சொன்னாரு. அஞ்சலி அதுக்கு தேவையான சாணி கோபுரம், மணலு, விதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கோபேக் கிட்ஸ் விக்கிற பிளான போட்டா. சகுந்தலா கூட சந்தோஷப்பட்டு சகுந்தலா அஞ்சலி ஆர்கானிக்கோட மேனேஜரா பொறுப்பை ஏத்துக்கிட்டாங்க. இப்படி இருக்கும்போது மறுநாளே ராகவையாவோட வீடு ஒரு சின்ன கார்ப்பரேட் ஆபீஸா மாறிடுச்சு. சகுந்தலா தலைக்கு குளிச்சு முடிச்சு அழகா பட்டுப்படவை கட்டிக்கிட்டு கம்பீரமா உக்காந்தாங்க. உங்க முன்னாடி ஒரு லெட்ஜரும் பென்னும் இருந்தது. ராகவையா அதிசயமா பொண்டாட்டிய பாத்துக்கிட்டே உக்காந்து இருந்தாரு. கிச்சன்ல அஞ்சலி சமைச்சுக்கிட்டு இருந்தா. அருண் ஹால்ல உக்காந்துகிட்டு நியூஸ் பேப்பரை படிச்சுக்கிட்டு இருந்தான். என்னங்க அருண், அந்த வாட்ஸ்அப் டிராப்ட் ரெடியாச்சா இல்லையா? நான் மேனேஜரா பொறுப்பெடுத்துக்கிட்டு 10 நிமிஷமாச்சு. இன்னும் ப்ரமோஷனல் மெட்டீரியல் ரெடி ஆகலையா? பட்டணத்து கார்ப்பரேட் ஸ்பீடுனா இதுதானா? அம்மா, உங்க ஸ்பீட பார்த்தா டாடா அம்பானியே பயந்து போய் உக்காரணும். நான் ப்ராஜெக்ட ரெடி பண்ணிட்டேன். சகுந்தலா அஞ்சலியோட ஆர்கானிக் நியூ ப்ராஜெக்ட். நம்ம வீட்டு மேல இருக்கிற பால்கனிய நந்தனவனமா மாத்திக்கிங்க. தாஜா விஷம் இல்லாத ஆர்கானிக் க்ரோ பேக்ஸ் இப்போ நம்ம வீட்லயே கிடைக்கும். ஒரு கிட்டோட விலை 2500 ரூபா மட்டும்தான். எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும். யாரு முதல்ல வராங்களோ அவங்களுக்கு தான் ஆஃபர். இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சகுந்தலம்மா மேடமுக்கு கால் பண்ணுங்க. டேய், என்னடா பயங்கரமா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருக்க. உங்க அம்மாவை மேனேஜர்னு போடுறதுக்கு பதிலா சிஓ அப்படின்னு ஒரே தடவை போட்டிருக்கலாம். சகுந்தலா, இந்த வயசுல நம்மளுக்கு இந்த பிசினஸ் தேவையா? ஏங்க நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா? அந்த பக்கத்து வீட்டுக்காரி முந்தா நேத்து வந்து இலவசமா காய்கறி பறிச்சுட்டு போகும்போது என் நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருந்தது. நம்ம கஷ்டப்பட்டு விளைவிச்சு வச்சா ஃப்ரீயா வந்து சாப்பிடுறாங்களா? நான் யாருன்னு அவங்களுக்கு காட்டுறேன். அருண், அந்த மெசேஜ நம்ம அபார்ட்மெண்ட் குரூப்புக்கு ஃபார்வர்ட் பண்ணு. சென்ட் பண்ணிட்டேன் பாஸ். இதுக்கப்புறம் பாருங்க நம்மளோட லாபத்தை. அருண் மெசேஜ் அனுப்புன 2 நிமிஷத்துலயே சகுந்தலாவோட போனு டிங் டிங் அப்படின்னு ரிங் ஆயிக்கிட்டே இருந்துச்சு. சகுந்தலா அந்த போனை பாத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா. அஞ்சலி, ஓ அஞ்சலி, சீக்கிரமா வாடி, நம்மளுக்கு நல்ல லாபம் வந்திருக்கு. பக்கத்து வீட்டு சகுந்தலா 5 கிட் பேக் வேணும்னு சொல்லிருக்கா. அடடே, பரவாயில்லையா அத்தை? நம்மளோட கிராமத்து ஐடியாவுக்கு பட்டணத்துல இவ்ளோ டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம கனவுல கூட யோசிக்கவே இல்லையா அத்தை? இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பக்கத்து வீட்டு கவிதா, மீனாட்சி 2 பேரும் நேரா வீட்டுக்குள்ள வந்தாங்க. 2 பேரும் மூஞ்சிலையும் சந்தோஷம் நிறைஞ்சிருந்தது. என்ன சகுந்தலம்மா, அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் உண்மையிலேயே இந்த மாதிரி கிட்ட விக்கிறீங்களா? முந்தா நேத்து நீங்க கொடுத்த காய்கறியில சமைச்சிட்டு எங்க வீட்டுக்காரர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. என்ன இன்னைக்கு சமையல் இவ்ளோ ருசியா இருக்கு, ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணியான்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு 10 கிட்டு உடனடியா வேணும். ஆமா லலிதா, என் மருமகளுக்கு இருக்கிற விவசாய நாலேஜ எல்லாருக்கும் பங்கு போட்டு குடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். 10 கிட்டு அப்படின்னா 2500 ரூபா கேஷா, போன் பேவா? எனக்கு சகுந்தலம்மா ஒரு 15 கிட்டுங்க வேணும். என்னோட பால்கனி ரொம்ப பெருசு. எல்லா விதமான காய்கறியும் நான் விளைவிக்குவேன். உங்களோட பால்கனி விட என்னோட பால்கனி தான் பச்சை பசேல்னு நிறைஞ்சிருக்கணும். இந்தாங்க 15 கிட்டுக்கான பணம். அஞ்சலி, லலிதம்மாவுக்கு 10, மீனாட்சிக்கு 15, அந்த சுஜாதாவுக்கு 5, மொத்தம் 30 ஆர்டர் வந்திருக்கு. அத கொடுத்து அனுப்புமா? சரிங்க அத்தை. லலிதா ஆண்டி, மீனாட்சி ஆண்டி, நீங்க கேவலம் காசு கொடுக்கறது மட்டும் இல்ல, என் கூட வாங்க. உங்களுக்கு நான் முக்கியமான கிளாஸ் எடுக்கணும். எந்த நேரத்துல எவ்வளவு தண்ணி ஊத்தணும், பூச்சி புடிச்சா வேப்ப எண்ணெய எவ்வளவு போடணும்னு எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன். சரிம்மா அஞ்சலி, உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைச்சது சகுந்தலம்மா செஞ்ச புண்ணியம். சரி, நாங்க அப்புறமா வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பி போகும்போது ராகவையா முன்னாடி வந்து நின்னு சகுந்தலம்மா பெருமையா நின்னாங்க. பாத்தீங்களா என்னோட திறமைய? 1/2 மணி நேரத்துல 30 ஆர்டர் வந்திருக்கு. பாத்தீங்கல்ல? நீங்க போய் நர்சரியில இருந்து 1000 க்ரோ பேக், 10 சாக்கு கோகோ பிட்டு, வர்மி கம்போஸ்டும் கொண்டு வாங்க. இந்த வீக்கெண்டு நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கு. அம்மா, என்ன கொன்னுடுங்க. மறுபடியும் அந்த மண் மூட்டைய நான் தான் தூக்கணுமா? நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்மா, கூலிக்காரன் கிடையாது. என்னோட முதுவே உடஞ்சு போகுது. ஐயோ, நீங்க சும்மா இருங்க. உங்களுக்கு கூட இருந்து நானும் உதவி செய்வேன். நாங்க சொல்ற வேலையை நீங்க செஞ்சா சாயங்காலம் சுட சுட சாதமும் கோங்குர சட்னி ரெடியா இருக்கும். சரி சரி, உங்களோட கண்டிஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
அப்பா வாங்கப்பா, கோங்குர சட்னிக்காக 1000 மூட்டையாவது தூக்கலாம், வாங்க வாங்க கிளம்பலாம். இப்படி சகுந்தலா அஞ்சலியோட ஆர்கானிக்ஸ் ஃபார்ம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்தது. அந்த வீக்கெண்ட் முழுக்க வீட்ல இருக்கிற எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் அங்க காய்கறி விளைவிக்கிறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அர்ச்சனா இந்த எல்லா ப்ராசஸையும் வீடியோ பண்ணிக்கிட்டு இருந்தா. சகுந்தலா அம்மா கால் மேல கால போட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு எல்லாருக்கும் வேலைய சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஹலோ கைட்ஸ், பாத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல எங்க வீட்ல ஃபேமிலி பிசினஸ் எப்படி நடக்குது அப்படின்னு. எங்க அண்ணி தான் சிஓ, எங்க அம்மா மேனேஜர். இந்த கிட்ஸ் முழுக்க எங்க அபார்ட்மெண்ட் முழுக்க இன்னைக்கு போக போகுது. இது எல்லாமே கிராமத்து மருமக கொண்டு வந்த ட்ரெண்ட் தான். என்னடி அந்த கர்மம் மொபைல்ல முதல்ல தண்ணி எவ்வளவு ஊத்துனோன்னு பாரு. இன்னைக்கு மட்டும் கிட்ட குடுக்கலனா என் மரியாதையே போயிடும். அஞ்சலி, அந்த தக்காளி நாட்டு விதை தானே? ஆமா அத்த, எங்க அப்பா ஊர்ல இருந்து அனுப்புன சுத்தமான நாட்டு விதைங்க தான். ஒவ்வொரு கிட்டிலையும் என்னோட பாசத்தையும் நிறைக்கிறேன். அது கண்டிப்பா நல்லா விளைஞ்சு வரும். அன்னைக்கு சாயங்காலமே யாரெல்லாம் கிட்ட ஆர்டர் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு க்ரோ பேக்ஸ குடுத்துக்கிட்டு வந்தாங்க. அஞ்சலி காய்கறி எப்படி விளைவிக்கிறதுன்னு அவங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தா. இப்படி அன்னைக்கு ஆரம்பிச்ச இந்த பிசினஸ் பிளான் கொஞ்ச நாள்லயே அபார்ட்மெண்ட்டையே மாத்திருச்சு. ஒவ்வொரு பிளாட் பால்கனியும் பச்சை பசேல்னு நிறைஞ்சிருந்தது. காலையில எப்பவுமே வாட்ஸ்அப்ல குட் மார்னிங் மெசேஜுக்கு பதிலா எங்க காய்கறி நல்லா விளைஞ்சிருக்கு, தக்காளி நல்லா விளைஞ்சிருக்கு, வெங்காயம் நல்லா விளைஞ்சிருக்குன்னு மெசேஜ் வந்துகிட்டு இருந்தது. இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்தது. ஒரு நாள் காலையில அபார்ட்மெண்டோட செக்ரட்டரி அதே மாதிரி மேனேஜர் இவங்க 2 பேரும் சகுந்தலம்மா வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா வந்தாங்க. கங்க்ராச்சுலேஷன் ராகவையா, கங்க்ராச்சுலேஷன் சகுந்தலம்மா, நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு அதிர்ஷ்டம் வந்து சேர்ந்திருக்கு. என்ன சார் சொல்றீங்க? முனிசிபாலிட்டிக்காரங்க யாராவது வேலையை குறைச்சிட்டாங்களா என்ன? அதை விட பெரிய விஷயங்க, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நேஷனல் என்வைரன்மெண்டல் டே. நம்மளோட ஜிஎம்சி நகரத்துல த பெஸ்ட் என்விரான்மெண்ட் பிளாட்டா முடிவு பண்ணிருக்காங்க. அதுல நம்மளோட அபார்ட்மெண்ட்டுக்கு தான் முதல் பரிசு கிடைச்சிருக்கு. என்னது, முதல் பரிசா? நம்மளோட அபார்ட்மெண்ட்டுக்கா? எதுக்கு? இது எல்லாமே உங்க மருமக அஞ்சலியால தான். அவ செஞ்ச வேலையால இப்போ நம்ம 50 பிளாட்லயும் ஆர்கானிக் காய்கறி விளைஞ்சு நிக்குது. எந்த பக்கம் பார்த்தாலும் பச்சை பசேல்னு நிறைஞ்சிருக்கு. நம்மளுக்கு தேவையானதை நம்மளே விளைவிச்சுக்கிறோம். இத கவனிச்ச அதிகாரிங்க நாளைக்கு நேரா வந்து நம்மளுக்கு அவார்டு கொடுக்கறோம்னு சொல்லிருக்காங்க. இதுக்கு காரணமான அஞ்சலி அம்மாவுக்கு நேரா வந்து அவார்டு கொடுக்கறாங்களாம். வாவ் அஞ்சலி, அமேசிங். உன்னோட சின்ன ஐடியால இந்த அபார்ட்மெண்ட்டுக்கே அவார்டு வரப்போகுது. ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் அஞ்சலி. இது எல்லாத்துக்கும் நான் ஒத்தையிலேயே காரணம் இல்லைங்க. அத்தையோட மேனேஜ்மெண்ட், மாமாவோட உதவி, உங்க எல்லாரால தான் இது சாத்தியமாச்சு. இப்படி இருக்கும்போது மறுவது நாள் அபார்ட்மெண்ட்லயே ஒரு பெரிய ஸ்டேஜ ப்ரோக்ராமுக்கு ரெடி பண்ணாங்க. ஜிஎம்சி அதிகாரிங்க, மேயர் வந்தாங்க. அபார்ட்மெண்ட் ஜனங்கெல்லாம் சந்தோஷமா வந்து உக்காந்து இருந்தாங்க. மேயர் ராகவையா குடும்பத்துக்காரங்கள ஸ்டேஜுக்கு கூப்பிட்டாங்க. காங்கிரீட் மொட்டை மாடியில காய்கறிய விளைவிக்க ஐடியா கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. முக்கியமா கிராமத்துல இருந்து வந்து உங்களுக்கு இருந்த கிராமத்து விவசாய குணத்தை இங்க இருக்கிறவங்களுக்கு கத்து கொடுத்திருக்கீங்க. இந்த ஊர் ஜனங்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வந்து கொடுத்த அஞ்சலிக்கும், அவங்களுக்கு ஊக்கத்தை கொடுத்த அவங்களோட மாமியாரான சகுந்தலா அம்மாவுக்கும் இந்த ₹1,00,000 செக்கையும் இந்த அவார்டையும் நாங்க அவங்களுக்கு கொடுக்கறோம். அந்த வார்த்தையை கேட்ட உடனே எல்லாரும் கிளாப் பண்ணாங்க. மேயர் மைக்க சகுந்தலா அம்மா கொடுத்தாரு. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஒரு காலத்துல மண்ணு, சாணி, இந்த காய்கறி விளைவிக்கிறது அப்படின்னா அத பாக்குறதுக்கே ரொம்ப கோவம் வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா என் மருமக அஞ்சலி வீட்ல கால் எடுத்து வச்ச உடனே எல்லாம் மாறி போச்சு. காய்கறிங்களுக்கும் உயிர் இருக்கு. அந்த உயிரை நம்ம காப்பாத்திக்கிட்டு வந்தா அதுல கிடைக்கிற சந்தோஷம் ₹1,00,000 கொடுத்தாலும் வராதுன்னு என் மருமக கத்து கொடுத்துட்டா. என் மருமக என்னோட வீட்டுக்கு மட்டும் இல்ல, இந்த அபார்ட்மெண்ட்டுக்கே அன்னபூர்ணேஸ்வரி அப்படின்னு. இது எல்லாத்துக்கும் என் மருமக தான் காரணம்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை கேட்டு அஞ்சலி சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீரை விட்டா. அஞ்சலி சந்தோஷத்துல அவளோட மாமியார கட்டி அணைச்சுக்கிட்டா. இத பார்த்து ராகவையா, அருண், அர்ச்சனா சந்தோஷப்பட்டாங்க. இத பார்த்த பக்கத்து வீட்டு லலிதம்மா, மீனாட்சி கூட சந்தோஷப்பட்டாங்க. உடனே அஞ்சலி மைக்க எடுத்து, எல்லாருக்கும் வணக்கம். பூமி தாய்க்கு நம்ம சந்தோஷத்தை கொடுத்தா அவங்க நம்மளுக்கு
100% சந்தோஷம் ஆரோக்கியத்தை கொடுப்பாங்க. நீங்க கூட உங்க வீட்ல ஒரு சின்ன செடியாவது நட்டு வைங்க. அது எப்பவுமே உங்களுக்கு ஆரோக்கியம் சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த வார்த்தையை கேட்டு அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷத்துல கிளாப் பண்ண எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் ஸ்வயமா அவங்களே விளைவிச்ச காய்கறிலேயே சந்தோஷமா சமைச்சு சாப்பிட்டாங்க. அஞ்சலி எடுத்து வச்ச ஒரு சின்ன அடி பட்டணத்து வாழ்க்கையில அழகான ஆரோக்கியமான வாழ்க்கைய கொண்டு வந்து கொடுத்துச்சு. மாமியார் மருமகளோட அனுபந்தம் ஒரு பெரிய ஆலமரமா நின்னு பலத்தை கொடுத்தது.